தீராத பணப்பிரச்சனை, என்ன செஞ்சாலும் குறையவே குறையாத கடன் பிரச்சனை, இதனால நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதியா சாப்பிட முடியல, தூக்கம் கூட வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த நிலைமை மாறுறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மார்ச் மாசம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு. இந்த சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது. ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்தின்னு 2 சதுர்த்தி திதி நமக்கு வரும். இதுல தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள். இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 5:45 இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:21 வரைக்கும் நமக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்கு. அந்த வகையில இந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இன்னைய நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையா செலவே இல்லாத பரிகாரங்களை, அதுவும் அந்தந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த குபேர சங்கடகர சதுர்த்தி நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு இன்னைக்கு நாம என்ன செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே சொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஒயிட் பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கலர்ல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமையா இருக்கிறனால குருஹோரை நேரம் நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள வரும். இந்த டைம்ல செய்யும் போது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு குருஹோரை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்படி குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க மட்டும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இப்போ தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை வடக்கு பார்த்து, நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துகிட்டு செய்யறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். முதல்ல விநாயகர் கிட்டையும், அடுத்ததா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், குரு பகவான், குபேர பகவான், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகள்லாம் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்தவித டென்ஷனும் இல்லாம அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு அமைதியான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க.
இந்த மாதிரி 3 முறை செஞ்சீங்கனாலே உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இப்போ நம்ம சேனல்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்ஃபினிட்டி அப்படின்னா அளவில்லாத, எண்ணற்ற அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்த போறோம். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல உள்ள 2 பக்கத்திலையும் பணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. பணம்னு தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்ல மணின்னு சொல்லியும் நீங்க எழுதலாம். எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் அதனால கடன்னு சொல்லி எழுதலாமான்னு கேட்காதீங்க. பணம்னு சொல்லி எழுதினாவே போதும். உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டாலே படிப்படியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் குறையும், கடன் பிரச்சனையும் தீரும். அதனால பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் உங்களுக்கு விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை நான் கொடுக்கறேன். நம்ம சேனல்ல தான் விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பர், குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பர், மகாலட்சுமி தாயாருக்குரிய ஏஞ்சல் நம்பர், இப்படி பல ரகசிய எண்களை பத்தின பதிவு ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரகசிய சிம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நாம பயன்படுத்த வேண்டிய விநாயகருக்கான ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 464229 464229. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரை அந்த இன்ஃபினிட்டி சிம்பலுக்கு கீழே 11 முறை 11 டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழேயே நீங்க எழுதிக்கோங்க. இன்னொரு பேப்பர் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த பேப்பருக்கு பேக் சைட்ல எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரே பேப்பரை எடுத்து மேல இன்ஃபினிட்டி சிம்பலை இப்ப நான் சொன்ன மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே 11 முறை இப்ப நான் சொன்ன ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லிக்கிட்டே எழுதணும். மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டும் எழுதலாம், வாய் விட்டு சொல்லிக்கிட்டும் எழுதலாம். பொதுவா ஏஞ்சல் நம்பரை ஒன்னா சேர்த்து நாம சொல்லக்கூடாது. அதாவது 429 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. தனித்தனியா தான் உச்சரிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இப்படி 11 முறை இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பருக்கு நாம எனர்ஜிய கொடுக்கணும். அதாவது இந்த பேப்பரை உங்க இடது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு வலது உள்ளங்கையால மூடிக்கோங்க. பேப்பரை மடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க கையை விட்டு பேப்பர் பெருசா போச்சுன்னா கூட பரவாயில்ல. லெப்ட் ஹேண்ட்ல இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட அந்த பேப்பருக்கு மேல நீங்க வச்சுக்கோங்க. இப்போ விநாயகரை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க உங்க கையில பணத்தை கொடுக்கற மாதிரி இப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த வழிகள்ல எல்லாம் பணம் வருமோ அந்த வழியில எல்லாம் பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. திரும்பியும் விநாயகர் கிட்ட பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பீரோல வச்சிருங்க. இப்ப பீரோல வைக்கும் போது இந்த பேப்பரை தாராளமா நீங்க மடிச்சு வைக்கலாம். பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு பணத்தோட தேவை அதிகமாகிக்கிட்டே தான் போகுமே தவிர குறைய போறது கிடையாது. என்னைக்குமே பணத்தோட தேவை நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த பேப்பரை அப்படியே பணத்தோட பீரோலயே வச்சிருங்க. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் அதை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மற்ற தாந்திரிக பொருட்களை எரிக்கும் போது இந்த பேப்பரையும் கூட சேர்த்து நீங்க எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.